அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், கேப்சிகம், க்ரீன் பீஸ், கார்ன் எல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான காலிஃப்ளவர் இல்லை வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டை நான் கடைசியாக தான் சேர்ப்பேன். முடிஞ்சால் தனியாக வேக வச்சுட்டு சேருங்க. அப்போ தான் ரைஸ் ஃபுல்லாக ரெட் கலரில் இல்லாமல் நல்லா அழகான கலரில் இருக்கும். எல்லா காய்கறிகளும் வெந்ததுக்கப்புறம் தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி வேக வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சுவையான, சிம்பிளான, ஹெல்த்தியான வெஜிடபிள் புலாவ் ரெடி. இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்தமான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.